எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி. இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று 3/8/2025. ஸோ ஆடி 18. பொதுவாக சில பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு வந்து இன்னைக்கு வழிபாடு பண்ணுவாங்க ஆடி 18 ஆடி 28க்கு. ஸோ அதனால அது இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமையாக வந்துருச்சு, ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து கரெக்டாக பயன்படுத்தி எல்லோரும் தங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தோட அருள் பெற மனதார நான் பிரார்த்தனை வந்து செஞ்சுக்கிறேன். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மதியம் 3:15 மணி முதல் 4:15 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 மணி முதல் 2:45 மணி வரை, இரவு 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, ராகு காலம் 4:30 மணி முதல் 6:30 மணி வரை மாலை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய திதி நவமி திதி காலை 9:45 வரை, பின்பு தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம். யோகம் வந்து சுப்ரம் யோகம் 6:48 வரை, பின்பு பிராமியம். கரணம் கௌளவ கரணம் காலை 9:45 வரை, பின்பு தைத்துளை கரணம். இன்றைய சந்திராஷ்டமம் வந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்கு காலை 7:24 வரை, பின்பு வந்து மேச ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்று வந்து சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் குரு பகவான், கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் செவ்வாய் பகவான், விருச்சக ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான். ஸோ நம்ம இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியோட பலன் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டு. ஸோ இப்போ நேற்றுக்கு வந்து பரணி நட்சத்திரம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும் குரு பயிற்சி பலன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவு கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து உண்டு. அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி யோகம் வந்து உண்டு. தாயினால் வந்து நன்மைகள் உண்டு. ஆனால் இருந்தாலும் அம்மாவோட ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கிருத்திகை நட்சத்திரம் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களோட அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். ஓகேங்களா? புதுசாக வந்து சொத்து வாங்குறதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு. இந்த குரு பயிற்சி பலனில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். மீது எல்லாமே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் தான் அதிகமாக நடக்குது. நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆதிசங்கரர் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அருகில் உள்ள சிவபெருமான் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆதிசங்கரர் அல்லது சிவபெருமான் வழிபாடு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கும் உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் வந்து பார்க்க போகிறோம். மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 08. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. கன்னி ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. விருச்சக ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 93. துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 89. மகர ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. கும்ப ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 02.
மீனராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. ஸோ இந்த எண்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மணிக்கட்டில் மார்க்கர், பர்மனண்ட் மார்க்கர் பயன்படுத்தி எழுதுங்க. இந்த மணிக்கட்டில் இந்த மாதிரி எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்களை வந்து தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து பயன்படுத்திட்டு வர்றதை வந்து நல்ல ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப்பில் வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சவங்களுக்கு அனைவருக்கும் வந்து நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உங்களுக்கு வெற்றியை கொடுத்த நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் பிரபஞ்சத்திற்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, லால்குடி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை சந்திப்போம்.